Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கோதுமை ரவை கிச்சடி. நம்ம இதுக்கு கேரட் பீன்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோதுமை ரவை கிச்சடி. தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கேரட் நம்ம 2 கேரட் எடுத்துக்கலாம். பீன்ஸ் ஒரு 20 பீன்ஸ் பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன். இதுக்கு 3 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் கோதுமை ரவை. இதுக்கு தண்ணி மட்டும் நம்ம 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம். நம்ம கோதுமை ரவை கிச்சடிக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது கூட ஒரே ஒரு துண்டு பட்டை வாசனைக்காக. இது ஆப்ஷனல் தான். நல்லா பொன்னிறம் ஆகட்டும். பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் 2 வெங்காயம், கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேரட்டும் பீன்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது காய் கலவா ஆட் பண்ணிட்டோம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கணும், அதாவது வேகணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போவே நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். இடையில அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பீன்ஸ் கேரட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதில் 3 கப் எடுத்துருக்குறோம். 9 கப் அளவுக்கு தண்ணி விடணும். 1 2 3 4 5 6 7 8 9 ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரவையை போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கணும். இந்த ரவை சீக்கிரமாக வெந்துடும். அதே மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது மூடி வச்சுக்கலாம். கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆயாச்சு. தண்ணி நல்லா இழுத்துருச்சு. ஆக்சுவலாக இந்த ரவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே என்னென்னா கெட்டியாகக்கூடாது, கொஞ்சம் கொலகொலன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். பிளேட்டில் போட்டால் ஓடக்கூடாது, அப்படியே நிற்கவும் கூடாது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மூடி வச்சுக்கணும். இப்போது ரவா கிச்சடி ரெடி. சுவையான கோதுமை ரவா கிச்சடி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.